ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாருங்கள், சுகாதார நிலையங்களை தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 8th பாஸ் பண்ணதுலேருந்து டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான். நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் கிடையாது, டேரெக்டாக உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும் தான் வந்து இருக்க போகுது. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 40,000 இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து உங்களுக்கு வேரி ஆகும். ஸோ இந்த வேலைக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து 23 ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் வந்து ஆஃப்லைன் மோடில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சுகாதாரத்துறையில் தான் இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு. இந்த வேலைக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்குன்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ கரெக்டாக நீங்கள் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேம் வந்து மேலே மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட நேம்லேருந்து உங்களோட ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஸோ குவாலிஃபிகேஷன், உங்களோட கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ்லேருந்து உங்களோட ஆதார் கார்டு நம்பர், ஃபோன் நம்பர், உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டேட்டு, பிளேஸு, சிக்னேச்சர் வந்து பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் இணைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்னென்ன ஜெராக்ஸ் காப்பி வந்து நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இந்த இடத்துலேயே வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அப்ளிகேஷனோட பேக் சைடே நீங்கள் வந்து இணைக்கணும். ஸோ இணைச்சு நீங்கள் வந்து பார்த்தோன்னா போஸ்ட் வழியாக நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க. எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற அட்ரஸுமே வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க. லாஸ்ட் டேட் வந்து 23 ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஈவினிங் 5 PM நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், டேட்டா அசிஸ்டண்ட்டுங்கிற கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் கிராஜுவேஷனில் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோ இல்லைனா ஐடியோ இல்லைனா பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பிடெக்கில் வந்து பாருங்கள் சிஎஸ் இல்லைனா ஐடி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். பிசிஏ, பிபிஏ, பிஎஸ்சி நீங்கள் முடிச்சிருந்தாலுமே இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸு, எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸல் இதை பற்றிலாம் உங்களுக்கு நாலேஜ் வந்து இருக்கணும். டைப்பிங் பற்றி உங்களுக்கு நாலேஜுமே வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 15,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். அடுத்து டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் பிஎஸ்எம்எஸ் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 40,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். உங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸ் பற்றி நாலேஜுமே வந்து இருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை வந்து தருவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து மல்டிபர்பஸ் ஒர்க்கருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் 8th வந்து நீங்கள் மினிமம் பாஸ் பண்ணாலே இதுக்கு எலிஜிபிள் தான். தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ₹300 பர் டேக்கு உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். இதில் வந்து பாருங்கள் ஜாபோட லொக்கேஷன் உங்களுக்கு எங்கே இருக்குங்கிற தாலுக்கா வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அந்தந்த தாலுக்கா வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸுமே வந்து இருக்கும். அடுத்து வந்து பாருங்கள் தெரப்பிட்டிக் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா டிப்ளமோவில் வந்து நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். 15,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து டிஸ்பென்சர் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் டிஃபார்ம் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ₹750 பர் டேக்கு உங்களுக்கு சேலரி வந்து இருக்கும். இதில் ஒரே ஒரு லொக்கேஷனுக்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா 15,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து ஆயுஷ் டாக்டரில் வந்து பாருங்கள் சித்தா கேட்டகரி, இதுக்கு வந்து நீங்கள் பிஎஸ்எம்எஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ₹40,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். வேகன்சியும் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு போஸ்டிங்க்கும் தனித்தனியாக வந்து இங்கே வந்து வேகன்சி வந்து இருக்குது. நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 23 ஆகஸ்ட் ஈவினிங் 5 PM நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த மாவட்டம் வந்து உங்களுக்கு வந்து வரும். வரும்போது உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.